முழுவதும் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள குரூப் 4 பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வு இன்று நடைபெறுகிறது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் அபிநயா தரும் தகவல்களை கேட்கலாம். அபிநயா, இந்த குரூப் 4 பிரிவில் எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கு? இதற்காக இந்த தேர்வை கிட்டத்தட்ட 14 லட்சம் பேர் எழுதியிருக்கிற நேரத்தில் அதற்கான ஏற்பாடுகள் குறித்து சொல்லுங்க. அந்த குரூப் 4 தேர்வை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 5566 காலி இடங்கள் உள்ளன. இதில் இளநிலை உதவியாளர் பணிக்கு மட்டுமே 3469 இடங்கள் உள்ளன. அதேபோல் தட்டச்சர் இந்த பணிக்கு 1738 இடங்கள், வரித்தண்டலர் அந்த பணிக்காக மொத்தம் 19 இடங்கள் என மொத்தமாக 5566 இடங்கள் உள்ளன. இதில் இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர், வரித்தண்டலர், நில அளவையர் உள்ளிட்ட 7 விதமான பணியிடங்கள் உள்ளன. இதற்காக தமிழகம் முழுவதிலும் இருந்து 17,06,552 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இவர்கள 3,01,441 பேரோட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு. அதாவது அவர்கள் ஒரு முறைக்கும் மேலாக விண்ணப்பித்தவர்கள், அதே மாதிரி தேர்வு கட்டணம் செலுத்தாதவர்கள் என பல்வேறு தரப்பினருடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டு மொத்தமாக 14,04,653 பேர் இவர்கள் இந்த தேர்வை எழுதுறாங்க. தமிழகம் முழுவதிலும் 4,755 மையங்கள்ல இந்த தேர்வை எழுதுகிறார்கள். இந்த தேர்வு எந்த விதமான முறைகேடுகளும் ஏற்படக்கூடாது அப்படின்ற காரணத்தினால சுமார் 80,000 பணியாளர்கள் இந்த பணியில, அதாவது இந்த தேர்வுகளை கண்காணிக்கும் பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. மொத்தமாக முதன்மை கண்காணிப்பாளர்கள் மட்டும், அதாவது ஒரு தேர்வு கூடத்திற்கு ஒரு முதன்மை கண்காணிப்பாளர் என 4,755 முதன்மை கண்காணிப்பாளர்கள், அதே போல் பறக்கும் படையினர் என பல்வேறு பிரிவினர் இந்த தேர்வுகளை கண்காணிப்பதற்காக பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். திவ்யா. அபிநயா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த முறைகேடுகளை தவிர்க்க பணியாளர்கள் தவிர வேற என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? அதாவது கொஸ்டின் பேப்பர்ல ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்களா? அது இந்த முறை இந்த குரூப் 4 தேர்வை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பாடத்திட்டத்தில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது கடந்த குரூப் 4க்கு பிறகு மீண்டும் இந்த தமிழ் அந்த தேர்வை நீக்கி ஒரு அறிவிப்பு வந்தது. ஆனால் அது குறித்த பல்வேறு எதிர்ப்புகள் வந்த காரணத்தினால அப்புறம் தமிழ் பாடத்திலும் கேள்விகள் இருக்கும்படியாகவும், அதே மாதிரி பொது அறிவு சார்ந்த, அதாவது மென்டல் எபிலிட்டி சோதிக்கும் முறையிலான கேள்விகளும் ஒரே அளவில் இருக்கும்படியாக மீண்டும் பாடத்திட்டம் மாற்றப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையிலே இந்த தேர்வு நடத்தப்பட்டுள்ளது. அதே போல் இந்த கேள்வித்தாள் வெளியாகாத வகையில் பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வு கூடங்களில் மின்னணு சாதனங்கள் எதுவும் எடுத்து செல்லக்கூடாது. அப்படி எடுத்து செல்பவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் நகரங்களுக்கு தொலைதூரங்களில் உள்ள மையங்கள்ல, அதாவது அதை வீடியோ மூலமாக, வெப்காஸ்டிங் மூலமாக நேரலையாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களும் பார்க்க முடியும். அது மட்டுமல்லாமல் டிஎன்பிஎஸ்சி, அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் உள்ள முதன்மை கட்டுப்பாட்டு மையம் அந்த அறையிலும் அவர்கள் கண்காணிக்க முடியும். இது போன்ற ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி சென்சிட்டிவான மையங்கள் என கருதப்படும், அதாவது 1000 பேர் தேர்வர்களுக்கும் மேல் எழுதும் மையங்களிலும் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ராஜி. தகவல்களுக்கு நன்றி அபிநயா.